அம்மா, ஐயா என்ன பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போனாரு. அங்க 4-5 டாக்டர் கிட்ட என்ன காமிச்சாரு. ஏண்டி அதெல்லாம் சரிதான். இப்படி போன இடத்துல இவ்வளவு அடிபட்டு வந்து நிக்கிறியே. அப்படிலாம் பெருசா ஒன்னும் அடி இல்லம்மா. ஆஸ்பத்திரியில கூட்டம் அதிகமா இருந்துச்சு. ஜனங்க என்ன கீழே தள்ளி விட்டுட்டாங்க. மொத்தமா மிதிக்க ஒரு கூட்டமே வந்துச்சுமா. ஆனா நான் தப்பிச்சு எந்திரிச்சிட்டேன். நம்ம ஐயா தான் என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. அப்படிதானங்கய்யா? ஐயோ, உனக்கு மட்டும் ஏண்டி இப்படி பட்ட கால்லயே பட்டுக்கிட்டு இருக்கு? டேய், முதல்ல அவளை உள்ள கூட்டிட்டு போடா. ஏய், ஐயே ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க மெகா சீரியல? ஏதானோ உனக்கும் அம்மாக்கும் வேற வேலையே இல்லையா? நீங்க எல்லாம் இவளை தாங்கிறதுனாலதான் எப்ப பார்த்தாலும் விழுந்து விழுந்து அடிபட்டுட்டு வந்து நிக்கிறா. அம்மா சத்யவான் சாவித்ரி, உனக்கு இந்த வீடு ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஊர் பக்கம் போய் சேரு. இப்படியே உன் உடம்புல ஒவ்வொரு பார்ட்டும் டேமேஜ் ஆயிட்டே இருந்தா நீ எங்க இருந்து வேலை செய்ய போற? ஏற்கனவே காலில் அடிபட்டு இப்ப குச்சியோட நிக்கிற. அப்புறம் கையும் அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவ? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இனி இந்த குச்சியே வேண்டான்னு டாக்டரே சொல்லிட்டாரு. எதை பத்தியும் யார பார்த்தும் பயப்படாம நான் துணிஞ்சு நடந்தா போதும்னு டாக்டரே சொல்லிட்டாரு. அப்படிதானங்கய்யா? டாட், டாக்டர்ஸ் காசு புடுங்க ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டா வேலைக்காகாது. முதல்ல இவளை கொண்டு போய் ஊர்ல விடுங்க. அப்புறம் இவ சொந்தக்காரங்களாம் வந்து எங்க பொண்ணை கொடுமைப்படுத்திட்டீங்கன்னு அப்புறம் உங்களை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. சொல்லிட்டேன். இல்ல பிரீத்தி அக்கா, அப்படிலாம் யாரும் உங்களை குறை சொல்ல மாட்டாங்க. நான் முந்தைய விட இப்ப நல்லா வேலை செய்வேன். அம்மா, பிரீத்தி அக்கா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கம்மா. தானே என்ன சொல்லுங்கண்ணே. ஏய், இத பாரு. அதான் டாக்டர் அவளுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன? நீ உள்ள போம்மா. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இங்க பாரு சாவித்ரி, நான் உன் நன்மைக்கு தான் சொல்றேன். நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த? என்னை பாத்துக்கிறதுக்கு தானே? எனக்கு இப்போ ஸ்டடி ஹாலிடேஸ், அப்புறம் எக்ஸாம்ஸ், அப்புறம் லீவுன்னு நான் ஒரு 2 மாசத்துக்கு ஃப்ரீயா தான் இருப்பேன். நீ அது வரைக்கும் ஊர்ல போய் ரெஸ்ட் எடு. என்ன புரியுதா? நாங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டா உன்னை கூப்பிட்டுக்கிறோம். நீ காலையில ரெடியா இரு. நானே உன்னை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல விடுறேன். என்னடா இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உன்னை பார்த்துக்கு தானே இந்த பொண்ணு வந்துச்சு. உன் அம்மா தானே இவளை வேலைக்கு வச்சா. அவளாச்சு, உன் அம்மாவாச்சு. இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். அவங்களே டிசைட் பண்ணிக்கிட்டோம். ஐயா, அம்மா என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டாங்க. நானும் போக மாட்டேன். இனிமே இந்த குச்சி எனக்கு வேண்டாம். உங்களுக்கு தான் தேவைப்படும். நீங்களே வச்சுக்கோங்க. நீங்களே வச்சுக்கோங்க. நீங்களே வச்சுக்கோங்க. டேய், எழுந்துடுறா. எழுந்துரு. நோ டிஸ்டர்பன்ஸ். என்ன? யூ ஆர் அ சீட். நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. என்னடா சொல்ற? மைசன்,
செல்வநாயகத்தை அனுப்பிட்டு வரதுக்குள்ள எல்லா பாட்டிலையும் கவுத்துட்டு இப்ப நீ கவுந்து கிடக்குற. எழுந்துரு மைசன். டோன்ட் கால் மீ மைசன். பின்னாடி பைசன் நான் கூப்பிடணும். அது உன் இஷ்டம். டேட், நான் உங்களை எவ்வளோ அவசரத்தை வச்சுருக்கேன். நீங்கள் என்னடாண்ணா 2 பொண்ணுக்கிட்ட போயிட்டு தோத்துட்டு வந்திருக்கீங்க. பொண்ணுங்க கிட்ட தோத்துட்டேனா? ம். டேய் இங்க பாருடா, நம்ம 2 பேரும் ஃபாதர் அண்ட் சன் மாதிரி பழகலடா. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுறோம். எதுவாக இருந்தாலும் பிளைனா சொல்லு. டேட், அதனால தான் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஒரு பொண்ணுகிட்ட ஏமாந்துருக்கீங்க, ஒரு பொண்ணுக்கிட்ட தோத்துருக்கீங்க. என்ன என்ன சொல்ற? புரியுற மாதிரி சொல்ற? வெயிட், நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் சொன்னனால தான் அந்த கற்பகத்தை நான் கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? அந்த பிரீத்திக்கு போதை ஊசி போட்டது சாவித்திரின்னு தான் சொல்லி கற்பகத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சுருக்கீங்க. அது மட்டுமா, நீங்களும் அந்த செல்வநாயகம் சேர்ந்து சாவித்திரியை கொடுமை பண்ணியிருக்கீங்க. அதுவும் அந்த கற்பகத்துக்கு முன்னாடியே கேள்வி மேலே கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன். கடைசியில் ஒவ்வொரு கேள்விக்கு முத்தம்னு சொன்னேன். வாயெல்லாம் வலிக்குது. உனக்கு பிடிச்ச வேலை தானே, சந்தோஷமா பண்ணிருப்ப. டேட், திஸ் இஸ் நாட் அ ஜோக், திஸ் இஸ் சீரியஸ். டேட், லுக், கற்பகம் மேட்டரை நான் டீல் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த சாவித்திரி இந்த ஊரை விட்டே விரட்டுறேன்னு சொன்னீங்க. இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? அந்த செல்வநாயகத்தை கூடவே அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க. வாட் இஸ் திஸ்? டேய், இந்த சாவித்திரி விஷயத்துல நான் பண்ணது ஒரு சின்ன மிஸ்டேக் தான்டா. அது எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துனேன். அவ அதுல கறிக்கிடுவான்னு பார்த்தேன். அவ தீ குடிச்சிட்டு எழுந்து வந்துருவான்னு நான் எதிர்பார்க்கலடா. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பெருமையாக பேசாதீங்க டேட். டேய், இப்போ ஒன்றும் பெருசா கெட்டு போலடா. என்ன இப்போ குட்டை கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த தழும்பு தாமோதரம் அனுப்புற ஆள் உள்ள நுழையட்டும், குட்டை குழம்பிடும். அதுல மீன் இல்லடா, திமிங்கலமே பிடிச்சி காட்டுறேன். டேய், நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க பாரு. அந்த செல்வநாயகன் கையாலேயே அந்த சாவித்திரி கழுத்தை பிடிச்சி வழி தள்ள வைக்கிறேன். டேய், இந்த சாவித்திரி வெளியே போறது கூட நமக்கு முக்கியம் இல்லடா. நீ கூப்பிட்ட உடனே பிரீத்தி உன் பின்னால ஓடி வரணும். அதுதான் நமக்கு வெற்றி. நீ எதை பத்தியும் கவலைப்படாம பிரீத்திக்கு தூண்டில் போட்டுக்கிட்டாரு. அதெல்லாம் என்னால் முடியாது. ஏன் முடியாது? பிகாஸ் ஐ எம் அன்ஃபிட். வா, பாத் டப்ல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதில் ஒன்றை போட்டு முக்கி எடுக்கிறேன். எல்லாம் ஃபிட் ஆகிடுவேன். வா. டேட், அந்த பாட்டில்ஸ் இருக்க எல்லாத்தையும் அதில் ஊற்றிடுங்க. கொஞ்சம் ஆசிட் ஊற்றுறேன், அப்போ தான் நல்லா தெளிவு வரும். வா. ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எப்படி அதை முடிச்சிடலாம்? எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு போகும்போது நான் வேலைக்கு வரேன். தானண்ணே, நீங்க போய் தூங்குங்கண்ணே, நான் போன் எடுத்துக்கிறேன். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, நான் மஞ்சளா பேசுறேன். கொஞ்சம் பிரீத்தி கிட்ட போனை கொடுக்குறீங்களா? மஞ்சளானா எந்த மஞ்சளா? அவங்க ஃப்ரெண்டா இல்ல கூட படிக்கிறவங்களா? ரெண்டும் தான். சரி, நீங்க போன் பண்ணீங்கன்னு சொல்லிடுறேன். இப்ப அவங்க கிட்ட பேச முடியாது. ஏன், பக்கத்துல இல்லையா இல்ல தூங்க போயிருக்கலா? ரெண்டும் தாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் எழுப்புங்களேன். மஞ்சளா பேசுறேன்னு சொல்லுங்க, கண்டிப்பா பேசுவா. தூங்குறாங்க, நாளைக்கு காலையில சொல்லிடுறேன். நீங்க போனை வைங்க. ஹலோ ஹலோ ஹலோ.
நான் மஞ்சுளா தான் பேசுறேன். நான் பிரீத்தி கிட்ட பேசியே ஆகணும். ஒரு முக்கியமான விஷயம். கொஞ்சம் போனை கொடுங்களேன். நான் தான் சொல்றேன்ல அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. நாளை காலையில அவங்க கிட்ட சொல்லிடுறேன். நீங்க போனை வைங்க. ஹலோ, நீங்க இன்னும் தூங்கலையா? குட் நைட். நான் லைட்டை வேணா அணைச்சிட்டுமா? நான் அணைச்சிக்கிறேன், நீ போய் படு. வாட் மை சன், என்னாச்சு? அந்த சனி என் லைனை கட் பண்ணிருச்சு. டேட், அந்த சாவித்திரி இருக்கால்ல, என் லைனில் நிறைய கிராஸ் பண்ணுறா. ஏதாவது பண்ணணும் டேட். நான் பொம்பளை குரலில் பேசுகிறத கண்டுபிடிச்சிட்டாளா இல்லை அவன் இந்த வீட்டையே டாமினேட் பண்ணுறாளா? எனக்கு ஒன்றுமே புரியல. அவ ரொம்ப பயங்கரமான ஆளு, நான் தான் சொன்னேனே. பாரு, அவ யமனை முழுங்கினவனோட நிழல முழுங்கி ஏப்பம் விட்டு வைப்பா. இல்லனா இவ்ளோ பெரிய புயல் அடிச்சதுக்கு அப்புறமும் அவ அமைதியா போன் அட்டன் பண்றானா? எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிட்டல? எல்லாம் தெரிஞ்சு போதையில் இருந்த என்னை எழுப்பி குளிப்பாட்டி எதுக்கு ஃபோன் பண்ண சொன்னீங்க? இல்லடா, செல்வநாயகத்தோட சாவித்திரி அவங்க வீட்டுக்கு போறத பார்த்தேன். இவ போனதுக்கு அப்புறம் அங்க புயல் அடிச்சு அமைதியாச்சா இல்ல அமைதியா இருந்து அப்புறம் புயல் அடிச்சதா தெரிஞ்சுக்கணும்னா இப்ப தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சது? அவங்க வீட்டுல புயல் அடிக்கல, புயல் அடிக்கிறது மிஸ்டர் மதன கோபாலோட ஹார்ட்ல தான் தெரிஞ்சிருச்சு. முடியாது, என்னால் ஏற்றுக்க முடியாது. இங்கே அடிக்கிற புயல் அங்கேயே அடிக்கணும். நீங்கள் எதாவது பண்ணுங்க. இர்ற, அதான் அந்த யாரவா அந்த தழும்பு தாமோதரம் அனுப்புற ஆள் அங்க நுழையிட்டோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அவசரப்படக்கூடாது. என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. அது வரைக்கும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. எனக்கு அந்த தாமோதரனை உசுப்பேத்துவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு எதாவது பண்ணணும். டேய் கொஞ்சம் இருறா. அவன் ஒரு கோண போய் அவசரப்படுத்தணும்னு வச்சுக்க, ஏதாவது ஒரு சொரிய பிடிச்சி அனுப்பி வச்சிருவான். அப்புறம் நம்ம வேலை கெட்டு போயிடும். தேவையில்லாம அவனை உசுப்ப. ப்ளீஸ் ஸ்டாப் இட். உங்களால் முடியலன்னு சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். வேண்டாம், நீ ஒன்றும் பேச வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாரு. வேணாம், வேண்டாம்டா. நீங்க இந்த பக்கம் வாங்க. டேய் சோ என்ன ஹலோ மிஸ்டர் தாமோதரன், நான் சக்கரபாணியோட சன் மதன் பேசுகிறேன். ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? இந்த அனுப்புகிறேன்னு சொல்கிறீங்க. எப்போங்க அனுப்ப போகிறீங்க? சாரி சார், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என் மனசில் என்ன படுதோ நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பேசிடுவேன். சொல்லுங்கள், எப்போ அனுப்புகிறீங்க? இந்த பாருங்கள் சார், ஆம்பளையோ பொம்பளையோ யாராக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க. ஓகே? மை சன், கோபப்படாதடா செல்லம், எல்லாம் சரியாயிடும். என்னடா இப்படி பண்ற? டெய்லி 10 ஆச்சுன்னா நீ தானே ஃபோன் பண்ணி பேசுவ. இன்னைக்கு ஏன் ஃபோன் பண்ண மாட்டேங்கிற? எல்லா லவ்லையும் கேர்ள்ஸ் ஃபோன் பண்ண மாட்டாங்களான்னு பாய்ஸ் ஏங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அப்படியே எல்லாம் உள்டா. சரி, நாமளாவது வெக்கத்தை விட்டுட்டு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் நம்பர் கேட்டா நான் ஒரு நாள் மதுரையில் இருப்பேன், திருச்சியில் இருப்பேன்னு சொல்லி ஃபோன் நம்பரே கொடுக்க மாட்டேங்கிற. ஆனா இதெல்லாம் பொய். உனக்கு ஆம்பளைங்கிற ஈகோ. நானே திமிரு பிடிச்சவ, நீ என்ன மிஞ்சிட்ட. நான் மட்டும் சலைச்சவளான்னு இந்த தடவை ஃபோன் வரட்டும், நான் உன்கிட்ட பேசுறேன்னு பாரு. போடும். என்ன பாப்பா போன்ல பேசுவேன்னு பார்த்தா போனை பார்த்தே பேசிட்டு இருக்க? ஐயோ, நானே வர வேண்டிய ஃபோன் வரலையே, நீ எங்கிட்டு இருக்க? நீ வேற ஏன் எனக்கு கடுப்பேத்துறப்போ? அந்த போன் வராது. மஞ்சளா மாட்டேன்னு தானே, வரவே வராது. என்ன சொல்ற? ஏன் வராது? மணி என்னாச்சுமா?
11 மணி ஆச்சு. இனி எப்படி போன் வரும்? போய் படுங்கம்மா. வேலையை பார்த்துட்டு போய் எரிச்சலை கிளப்பாத. என்ன போன் டெட்டா இருக்கு? ரொம்ப நல்லதா போச்சு. ரிப்பேர் ஆன போன் பக்கத்துல காவல் இருக்காம போய் படுங்கம்மா. ஏச்சி சிரிக்காத லூசு. என்ன ஒயர் கட்ட? யார் ஒயரை புடிங்கி விட்டுருக்கா? எனக்கு தெரியாது. அவ்வளவு திமிரா உனக்கு? போன் ஒயரை புடிங்கி விட்டுருந்தா என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருந்தியா? வேலைக்கார நாயே. ஏ பிரிசி, எதுக்கு அவனை போட்டு அடிக்கிற? போன் ஒயரை புடிங்கி விட்டுருக்காமா? இவ சுகமா தூங்கணும்ன்றதுக்காக மத்தவங்களுக்கு போனே வரக்கூடாதான். தொலைச்சிருவன் தொலைச்சு. அவன் தான் போன் ஒயரை பிடிங்கி விட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? இவன் தான் புடுங்கி இருப்பான். இவன் புடுங்கி இருப்பான், இல்லன்னா அந்த சாவித்திரி புடுங்கி இருக்கும். முதல்ல இந்த 2 நாய்கள்ல ஒண்ண வீட்டை விட்டு துரத்துங்க. அப்பதான் இதுங்களுக்கு பயம் இருக்கும். இங்க பாருமா, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் காலையில தூங்கி எழுந்திருக்கும் போது இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இந்த வீட்டுல இருக்கணும். எவ்வளவு திமிரு இதுங்களுக்கு. வேலைக்கார நாய்களா. தானு, இங்க வா. என்ன பிரச்சனை தானு? ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்லாமலையா அவ உன்னை அடிச்சிட்டு போறா? விடுங்கம்மா, சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு பண்ற காரியமா இது? கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம அடிச்சிட்டு போறா? சரி, இந்த போன் வயரை நீ தான் கழட்டி விட்டியா? நான் புடுங்கலம்மா. ஆனா நான் புடுங்க நினைச்சுதான் பாப்பா என்ன அடிச்சிட்டு போகுது. அம்மா, கடைசி அந்த போன்ல பேசுனது சாவித்திரி தாமா. ஆமாமா, சாவித்திரி தாமா பேசுச்சு. ச்சே, இந்த சின்ன விஷயத்தை போய் பெருசு பண்ணிக்கிட்டு அவளுக்கு அவங்க அப்பா மாதிரியே குணம். அம்மா, ஐயா கூட ஒரு நாள் என்ன கை நீட்டு அடிச்சதே கிடையாது. அது மட்டும் இல்லம்மா, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இந்த வீட்டுல இருக்கணுமா? இது என்னம்மா பேச்சு? சரி சரி, நீ வருத்தப்படாத. இரு, இதோ வர. இந்தா இந்தா, இந்த பணத்தை நீ வச்சுக்கோ. எதுக்கு? வச்சுக்க தானு. இந்தா புடி. அவ உன்னை அடிச்சிட்டால, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்பா. அட என்னம்மா நீங்க பெரிய பெரிய வார்த்தையில பேசிட்டு, நீங்க என் மேல காட்டுற பாசமே போதுமா? அதை விட அந்த பணம் பெருசாமா? இந்தாங்கம்மா. வச்சுக்கோ. ஏன் அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்பேன், செய்வியா? என்னம்மா செய்யணும் சொல்லுங்க. நீ இந்த வேலையை விட்டு போயிடு தானு. அம்மா, ஆமா தானு, நான் வேலையை விட்டு நிக்கணுமா? இந்த வேலையை விட்டு நீ போய் தான் ஆகணும். வேலையை விட்டு போனா நான் எங்கம்மா போவேன்? தெரியும் தானு, இந்த வீட்டுல எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேல்ல. அப்படின்னா நீ இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். சாவித்திரி இந்த வீட்டுல இருந்துதான் ஆகணும். சாவித்திரியே இந்த வீட்டை விட்டு என்னால அனுப்ப முடியாதுடா. நீ ஆம்பளை, எங்க வேணாலும் போய் பழிச்சுக்கலாம். ஆனா அவ பொட்ட புள்ள எங்கடா போவா? அதுவும் இல்லாம அவளை அனுப்புற மனசு எனக்கு இல்லடா. தானு, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க தானு, புரிஞ்சுக்க. சரிங்கம்மா, சரிம்மா. நீங்க அழாதீங்கம்மா, நான் வேலையை விட்டே போயிடுறேம்மா.